இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. அதான் நான் நினைச்சேன். யாரு ஒரு அவ்வளவுதானா? அம்மா எம்டி அண்ட் ஏதோ அதிசயமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிருக்காரு. இது எப்போ இதுக்கு முன்னாடி போட்டாருன்னு தெரியல. திருப்பி வந்துருக்கு பாப்போம் எவ்வளவு எப்படி இருக்கு. சரி பேசுனது போதும், வீடியோ ஆரம்பி. வீடியோ ஆரம்பிக்கணுமா? ஆமா, ஏன் ஸ்டார்டிங் பேசிய? ஓ இதானா நார்மலா பேசுறதுடா. எதையோ பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்திய. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எம்டி அண்ட் வந்து மோஸ்ட்லி முன்னாடி போட்டுட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் போடல. அப்பெல்லாம் வந்து இப்ப நிறுத்திட்டாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. உள்ள ஏதாவது நல்ல கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். ரொம்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் இதுக்கு பேர் என்ன? லமைன் யமால். இப்படி படிக்க கூடாது, அதான் தப்பு. லட்சுமி அம்மாள். இப்படிதான் படிக்கணும். லட்சுமி அம்மாளா? ரொனால்டோ. அப்படி படிக்கவே கூடாது, அதான் தப்பு. நரோடா. கரெக்ட். இப்போ இதையாச்சும் கரெக்ட்டா சொல்லுங்க. மெஸ்ஸி. ஆமாமா, இத போட்டுருந்தாங்க அவங்க இதுலயே போட்டுருந்தாங்க. இப்படிதான் சொல்லணும். அவங்க வாயில காரணம் என்னன்னா ஒருத்தவர் லட்சுமி அம்மாள். அது தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணமே நம்ம செல்வி அம்மா. ஆமா, அவங்களே எடுத்து போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபுட்பால் பத்தினா அவ்வளவா தெரியாது. லட்சுமி அம்மான்னு ஒருத்தவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க ட்ரெண்டிங்னு சொல்லி. சரி இந்த டிஷர்ட்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபுட்பால் மேல எனக்கு ஆர்வம் வந்தது நம்ம லட்சுமி அம்மா வீடியோ பார்த்ததுல. இப்ப அந்த அம்மா வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கும் பார்க்கணும் போல ஆசையா தான் இருக்கு. நான் வந்து இன்னமும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். இப்போ கூட நான் மேட்ச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பாருங்க புரியல, புரிய மாட்டேங்குது எனக்கு. ரொனால்டோ கூட நமக்கு தெரியும்ல, ரொனால்டோ மெஸ்ஸி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொனால்டோ ஃபேனா நீங்க? ஆமா, ரொனால்டோ யாரு? உண்மையான பிளேயர்ஸோட நேமை விட இவங்க வைக்கிற பேர் தான் நல்லா இருக்கும். லட்சுமி அம்மாள் பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாத்த வருதுங்க? இல்ல சார், நான் தான் சார். லட்சுமி அம்மாளா? சூடான லெசி. லெசியா? டிஷர்ட் வாங்குறவங்களோட வீடியோ போட வரவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஓ இல்ல லட்சுமி அம்மாள். நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாடகர் வந்து ஆயா வந்து இல்ல அவங்க இது அங்க ஃபுட்பால்ல அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் அளவுக்கு ஃபேம் ஆயிட்டாங்க. கரெக்டா படிக்க கூடாது, தப்பா படிச்சாங்க. ஜூலை காற்றே. என்ன கொடுமையா பத்தியா? என்ன நடக்குதுங்க? அவங்க ரியாக்ஷன் பார்க்கணும், ஷாக் ஆயிட்டாங்க. சார் நீங்களா? சார் நீங்களா? பாடகர்னு தெரியுது, ஆனா என்ன பாட்டு தெரிஞ்சிருக்காது. ஜாலியா இருக்கு. நாமளும் பாண்டிச்சேரி போறோம், ஆயாவை பாக்குறோம். அங்கதான் இருக்காங்க. பாண்டிச்சேரின்னு சொன்னது நீ பல்ல அடிச்சிட்டு வந்ததுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் நான் நினைச்சேன். ஆட்கள் தேவை, எமர்ஜென்சி. நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா ஜெசி விக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையா? YM AR JK நீர்மோர். இத மாதிரி நீங்க 11 மணிக்கு 4 மணிக்கு டீ டைம். அந்த டீ டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கோ சில்லி சிக் ஆப்ரேஷன். ஒரு ஆளுக்கு 2 தடவை அழகா சாப்பிட்டுட்டே வேலை செய்யலாம். இப்போ இன்டர்வியூ நடக்க போகுது. இன்டர்வியூ பொண்ணுகிட்ட எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது. பொண்ணுகிட்ட பேசலாமா?
இது என்னடா புது ரூலா இருக்கு? பொண்ணுங்க கூட பேசக்கூடாதான். ரொம்ப கொடூரமான ஒப்பந்தமா இருக்கு. இனிமே நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ரூலா இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி விற்பாங்களா? முதலாளி பேசக்கூடாது, பசங்க விற்கணும். மட்டும் பேசிக்கோ. MBAPPE மாப்ள. வெரி குட், சூப்பர். நீ வந்து கரெக்டா படிக்க கூடாது, தப்பா ஓஹோ, அப்பதான் செலக்ட் ஆகுமா? அடப்பா. வெரி குட், சூப்பர். உள்ள ஜா. நீங்க மட்டும் கரெக்டா படிச்சீங்கன்னா ரிஜெக்டட். அலட்சரம். அடுத்து பார்க்க போறது கும்கி கப்புல். பேரே சரியில்லையடா. கும்கி கப். ஹோட்டலுக்கே ஓஹோ, யாரு சரி ஓகேடா போலாம். சொல்லாமலே புரிஞ்சுக்கும் காதல். இதுல 3 நாள் தான் வச்சிருக்கான். ஆனா நான் ஆசைப்பட்டு கேட்டனால கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அந்த ஹோட்டல் போலாமா? இந்த கடைக்கு போலாம் பாப்போ. இங்க டேஸ்ட் நல்லா இருக்கு பாப்போ. நெக்ஸ்ட் டைம் அங்க போலாம் தங்கம். நல்லா இருக்கா? லவ் யூ ஏன் பாப்போ திடீர்னு சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு. இது வந்துட்டு சொல்லாமல் புரிஞ்சிக்கும் காதல். கடைசியா பர்ஸ்ல ஒரே ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு. அந்த 100 ரூபாயில இவங்க ஆசைப்பட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அவர் உங்களோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டாருல, நீங்க ஏன் அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல? ஒரே ஒரு 100 ரூபாய் தான் அவங்ககிட்ட இருக்கு. அதையும் நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவான்? பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா, பாக்கெட்டே இல்ல. இதுதான் சொல்லாம புரிஞ்சுக்கும் காதலாம். இந்த கேப்ஷன் வேற, when two hearts understand, love speaks. சிக்கன் வாங்கி தர கூட்டிட்டு போகலாம் மாட்டியா? நைட்டு 12 மணி பாப்போ. மணி 12 தான் ஆக போகுது. சிக்கன் சாப்பிட கூடாதா என்ன? இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? டீம் இருந்துட்டு நீ என்னென்ன சேட்டெல்லாம் பண்றேன்னு பாத்தியா? பாண்டிச்சேரி கப்புல ஏதோ கும்கி கப்புல் நம்ம இருந்தது. இந்த இடம் பார்க்கும்போது அப்படி சொல்றேன், பாண்டிச்சேரி மாதிரி இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரியாக்ஷன் உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா? ஷூட்டுன்னு பண்றாங்க. மிட்நைட்ல நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்பி சிக்கன் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், பானிபூரி வேணும்னு கேட்டா நீங்க வாங்கி தரணும். அதுதான் காதல். லவ் இல்ல மச்சான். இதெல்லாம் பண்ணா காதல் வராதுடா, காண்டு தான்டா. நீங்க பண்ணிட்டு போயிடாங்க, ஆனா அவஸ்தைப்படுறது நாம தான்டா. ஏன் இப்போ இன்டென்ஸ் ஃபீல் பண்றாரு? என்னாச்சு தெரியல, ஒரு நாள் அவர் கோல் மாதிரி நடந்திருக்கு. அதாவது இல்ல யாரோ இருக்காங்க போல இருக்கு, அவங்க டார்ச்சர் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாரோ. எவ்வளவு கியூட்டா இருக்காங்களே, எவ்வளவு ஜாலியா இருக்காங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி கியூட் கப்பலா வாழணும்னு ஆசையா இருக்குல்ல. கொன்றுவேன். இப்ப இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வாழணும் போல. அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, ட்ரிப்புக்கு போறது, அவுட்டிங் போறது, மிட் நைட்ல சாப்பிடுறது, இந்த மாதிரி தான் நாமளும் வாழணும். இதுதான் உண்மையான காதல். இப்படி இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு உண்மை என்ன, இவங்களே இப்படி வாழ மாட்டாங்க. இவங்க பண்றதே கண்டென்ட்காக, வீடியோக்காக தான். அதான் அதை பார்த்து நீங்க பிரஷர் ஆகி உங்களோட லைஃப தொலைச்சாதீங்க. ரியாலிட்டி வேற. செம்மையா வாங்கிருக்காருன்னு தெரியும். சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேன். அந்த காண்டதான் இங்க காட்டுறாருன்னு தோணும். ஐயா யாரு இவரு? இல்ல யாரோட மூஞ்சின்னு தெரியல எனக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் விஜய் மாதிரி இல்லையடா. விஜயா? நிஜமாவா? இவங்க வந்துட்டு மேக்கப் மூலமாவே விஜய் நம்ம கண்ணு மூடி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஐயோ, அப்படி எனக்கு தெரியலையே. அதுதான் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கு. கண்ணு ஓகே, மூக்கு அமேசிங். அடுத்து வர 5 வருஷம். அதனா 5 வருஷம். விஜயான் இந்த மாதிரி வேணா இருக்காரு. நீங்க சொல்றத நான் கேக்குறேன். நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைஸ் ட்ரை பட் டோன்ட் ட்ரை. அடுத்து ஒன்னு காமிக்கிறேன், இதையாவது கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஐயோ திரும்பியுமா? யாரு இவரு?
கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இது அருந்ததி படத்துல வர பேய் தானே அது? பாக்குற மாதிரி இருக்குடா. இந்த அருந்ததி படத்துல வருமே அவரு தானே அது? துராந்தரையா? மியூசிக் தான் போடுறாங்களே ரொம்ப. இவங்க இந்த மியூசிக் மட்டும் போடலனா இது துரந்தரே நமக்கு தெரியாது. தெரியாது. ஆமா. எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. புடி வந்திருக்கு. அப்படி ஒண்ணும் தெரியல. இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அத பார்க்கலாம். மியூசிக்ல பார்த்தா எனக்கு தெரியுது விஜயா. ஓ இது வேற ஒருத்தங்க. கடவுளே நீயாவது நல்லா. ஓ நெஞ்சு முடியா? அவ்வளவுதானா? அம்மா ஏய்யா ஏய் மாதிரிதான் இருக்கு எனக்கு. ஆமாடா எங்க அண்ணா விட்டுருங்கடா. உங்க கால்ல விழுறேன்டா விட்டுருங்கடா. அது கூட பரவாயில்ல. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. அடுத்து ஸ்பெஷலா ஒருத்தவங்கள பார்க்க போறோம். ஹிந்தியா? ஐயோ ஏய்யா நாமனா இந்த சூடான வெயில்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். ஆனா இவங்க கூல் ட்ரிங்க்ஸ்லயே குளிப்பாங்க. எதுக்காகனா வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல. வெயில் ரொம்ப சரி ஓகே. ஆனா ஒரு வீடியோல தான் இப்படி பண்ணிருக்காங்க பார்த்தா பூரா வீடியோ அப்படிதான் இருக்கு. ஓ ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோ, அதனால தெரிஞ்சு. அது ஏன் எல்லாரும் முன்னாடி போய் பண்றாங்க? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறது. அப்பதான் அவங்க ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரியா கூல் ட்ரிங்க்ஸ்லயே குளிக்கிறாங்க. சமூகம் பெரிய இடம் போல. சமூகம் என்ன இது வரப்போகுது ஏதாவது? முடியல ஆயிராது. கொட்ட போகுது கன்ஃபார்ம். எதுக்கு அந்த சல்யூட் வேற? இருக்கு ஜாலியா இருக்கா? என்னது தெரியல. காலெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. ஆமா எல்லாத்தையும் குடிச்சிருவாங்க பாரு. ஒரே மாதிரி இல்லாம டிஃபரண்ட் டேஸ்ட்ல குளிக்கிறாங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அடுத்து இசை மழையில் நனைய தயாரா? ஐயோ யாரோ பாட போறாங்களா? டீ குடிக்க ஆல்வேஸ் ரெடிடா. எல்லாரும் பாட்டிதா ஓடிட்டு இருக்குடா. இருந்தாலும் உன்னை நான் கொடுக்காம விட மாட்டேன். T.S. a hard and fine, really good to make you blind. T.S. a hard and fine. இவங்க என்ன பண்ணுவாங்க? பல பாடல்களுக்கு இவங்களே லிரிக்ஸ் எழுதி பாடுவாங்க. ஜூன் மாதத்தில் வெயில் கொளுத்தும் நேரத்தில் அந்த ஏசி காத்துதான் குளு குளு. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. எனக்கு அந்த பாட்டோட இந்த பாட்டு நல்லா இருக்கு. ஓன் லிரிக்ஸ்ல பாடுவேன். ஆனா என்ன அது கொஞ்சம் கெட்ட வார்த்தையா இருக்கு. நானும் பாடுவேன். ஆனா இவங்க நல்லாவே லிரிக்ஸ் எழுதி நல்லாவே பாடுவாங்க. என்ன திவ்யமான சரீரம். பிரியாணி பிரியாணி மட்டன் பிரியாணி இலையாணி பிரியாணியோட 65 கொஞ்சம் தஞ்சா கூட இருந்தா போதும். நம்ம நார்மலா பேசுறத கூட இவங்க சாங்கா மாத்தி பாடிட்டு இருக்காங்க. வாய்ஸுமே நல்லா இருக்குடா உண்மையாவே. உங்க வாய்ஸ்ல அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரோட்டா அந்த கிறுக்குமாரி பண்றதுக்கு இது எவ்வளவு கஷ்டம். ஆஹா ஐயோ சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ இது நல்லா இருக்கு. எல்லாமே சோறு தான்.
இதெல்லாம் பார்க்கும்போது நானும் இது மாதிரி பாடி போலாம்னு நினைக்கிறேன். சில சமூக விழிப்புணர்வு சாங்கும் பண்றாங்க. தப்புல இங்கிலீஷ் பேசும் அப்பில மாட்டிக்கிட்டேன்டா பசமா மாட்டிக்கிட்டேன்டா. ஓஹோ 2 லட்சம் கேக்குறான் 3 லட்சம் கேக்குறான் இன்னும் மேல ஏத்திதான் 5 லட்சம் கேக்குறான். புக்கு ஃபீஸ் போடுறான் ட்ரெஸ் ஃபீஸ் போடுறான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் போடுறான். இதுக்கு மேல தெம்பு இல்லடா பிரைவேட் ஸ்கூல்னால வம்பு போலடா. அடுத்து இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட் கேட்ட ஒரு சாங். கட்டு கட்டு கரட்டு கட்டு விட்டு விட்டு வருது விட்டு கட்டு கட்டு கலை மலை இரவு வெட்டு வெட்டு நீயும் அவ வெட்டு. பவர் கட்டை வச்சு ஒரு சாங் போன்னு நினைச்சுக்காங்க. ஆனா எத்தனையோ சாங் இருக்கும்போது விஜய் சாங்கே அங்க நிக்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சுலபமான முறையில் 6 பேக் வைப்பது எப்படி. நீங்க டயட்டும் ஃபாலோ பண்ண தேவையில்ல, ஒர்க் அவுட்டும் பண்ண தேவையில்ல, ரொம்பவே ஈஸியா 2 நாள்ல பண்ணிடலாம். ஆனா வரைஞ்சு வச்சிருக்கீங்களா? लेखेको पनि छु 6 प्याक कमिङ सॉन. என்ன பண்ண போறாரு? हाय गाइस यसरी ஸ்டார்ட் பண்ணாரு. ரிப்பன் கட் பண்ணி रिबन start काट्नु பண்ணாரு. पर्यो. अब मेरो 6 प्याक चाँडै नै आउँदै छ. இப்படி பானை மாதிரி இருக்கிற அந்த வயிறு தான் பழனி படிக்கட்டு மாதிரி மாற போகுது. आयो गाइस அங்க வருது. எடிட்டரா देख्नुभयो मेरो 6 प्याक. 1 प्याक 2 प्याक 3 प्याक 4 प्याक 5 प्याक 6 प्याक. या 6 प्याक कमिङ सॉन डे 3 है. डे 3 मा चाहिँ मैले ஓ ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இந்த வரியை கொண்டு வந்துட்டாரு. அடுத்து நேரா ஒரு கம்பி 6 பேக் கொண்டு வந்துட்டாரு. ஏன்டா உசுரா வந்து. ஆமா எனக்கு டவுட் அந்த கயிறு எங்க போய் கட்டிருப்பாரு? 6 பேக் இந்த கயிறு. நடு கயிறு அது கயிறு மாதிரில கம்பி மாரி இருக்கு. அப்படி வரலையா? பாத்தீங்களா 6 பேக் ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? நாப்டான்ல வேலை பார்த்தவனா இருப்பான் போல. கிறுக்கு படிக்கிட்டு இருக்கான். நான் ஏதோ சர்க்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு வீட்டுல எதுவும் பண்ணிடாதீங்க. கதை முடிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரம் போயிட்டாரு. சரி. நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு லேடி பாட்டு போனது நல்லா தான் இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு பாட்டை கவனிக்கிறதா இல்ல இந்த சாப்பாடை கவனிக்கிறது. அவங்க பரோட்டாவை பத்தி அது சொல்லும்போது அதை ஊத்தி அதை சாப்பிட்டு ஊற வச்சு ஆஹா டீ கூட ஒன்றும் தோணல. பிரியாணின்னு ஆரம்பிச்சோடனே ஆரம்பிச்சிருச்சு பசி. பரோட்டா சாப்பிடும் போல தோணுது. அந்த பொண்ணு ஒண்ணு தலையில அந்த இதெல்லாம் ஊத்திக்குதுல்ல, நம்ம அதை வாங்கி குடிக்கிறதுக்கு தான் இனிமே ஒரு வாட்டி அது ட்ரை பண்ணது. ஒரு இதுலயும் இது இருக்கு. உங்க பாட்டுக்கு அது ஸ்கின் அலர்ஜி ஆகலாம், இல்ல முடி ஏதாவது இது பண்ணலாம், எதுவும் ஆகாதா? எனக்கு எதாவது தெரியல. ஆகாது போல இருக்கு. குடிக்க தானே செய்யறாங்க, உள்ளுக்குள்ளேயே போகுது, மேல தானே ஊத்துறாங்க. உள்ளுக்குள்ள ஓகே, அது அப்படி வெளியில போயிடும். எப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா தெரியல. இதுக்கப்புறம் பாப்பா பேச்சல ஒண்ணு வீடியோ போடும்போது தெரிஞ்சிடும். ஒரு பொண்ணு மூஞ்சில ஏதோ வரைஞ்சுக்கிட்டு உண்மையாவே விஜய் மாதிரியே இல்ல. எனக்கு ஸ்டார்டிங் காட்டும்போது இதே மாதிரி ஒருத்தர் பண்ணுவாரு, அவரு நல்லா பண்ணுவாரு. அவரு இதே நல்ல குவாலிட்டியா அந்த இது பண்ணுவாங்க. அவங்க பார்த்துதான் இவங்க இன்ஸ்பிரி. சரி, 2வதாவது சரி ஏதோ ட்ரை பண்றாங்க, வரல. அது கூட மூணாவதா ஒருத்தர் வந்து ஒரு லேடி ஏதோ பண்ணுச்சு. நானும் ஏதோ பண்ண போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இப்படி வச்சோடனே எனக்கு நீ ஆச்சரியப்பட்டியோன்னு நினைச்சேன். எனக்கு பயம் வந்துருச்சு ஒரு செகண்ட். என்னடா இது அப்படின்னு. அந்த துரைந்தர் இது உண்மையாவே பார்க்கும்போது அந்த பசுபதி கேரக்டர் மாதிரிதான் இருக்கு. பசுபதி என்ன அவ்வளவு கேவலமாயா இருப்பாரு. அந்த மூஞ்செல்லாம் பார்க்கும்போது உண்மையா நான் அப்படிதான் நினைச்சேன். அந்த மியூசிக்க கூட நான் எனக்கு அது ஏதோ ஒரு ஹீரோயினுக்கு வந்து மீசதாடி வளர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த மூஞ்சி. டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த என்ன மாளவிகா மோகனா அவங்க மூஞ்சில இந்த மாதிரி மீசதாடி போட்டா அப்படிதான் இருக்கும். இல்லையா, டக்குன்னு பார்த்தானே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த மூஞ்சி அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படிலாம் தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.